பிரளயம் ஒன்று ஏற்பட்டது. உலகம் முழுவதும் நீரால் சூழ்ந்தது. உயிர்கள் எல்லாம் அழிந்துவிட்டன. இதை அறியாத ஸ்ரீமன் நாராயணன் ஆதிகேசவன் மீது ஆனந்த நித்திரையில் இருந்தார். அதே சமயம் உயிர்களை படைக்கும் பிரம்மா கண் விழித்தார். உலகம் அழிந்ததைக் கண்டு அதிர்ந்தார். தன் படைக்கும் தொழிலை செய்யத் தொடங்கினார். அப்பொழுது நித்திரையில் இருந்த நாராயணனை கண்டார். கேட்டார், இந்நிலையிலும் நீர் யார்? நாராயணன் சிரித்து கொண்டே, என்ன குழந்தாய் வேண்டும் என்றார். அதை கேட்ட பிரம்மா கோபம் கொண்டு, நான் தான் உன்னை படைத்தவன் என்றார். இதை அமைதியாக கேட்ட நாராயணன் சொன்னார், நீரே என் நாபிக் கமலத்திலிருந்து தோன்றியவர். இருவரின் வாக்குவாதம் பெருகியது, யார் முதலில் தோன்றியவர் என்று. அப்பொழுது அண்டம் முழுவதும் ஜோதியாக ஒளிர்ந்தது. அக்னி சொரூப சிவபெருமான் லிங்க வடிவில் தோன்றினார். அசரீரி குரல் எழுந்தது, என் அடியையோ முடியையோ முதலில் காண்பவர்தான் முதலில் தோன்றியவர் என்று கூறி மறைந்தார். உடனே பிரம்மா அன்னப்பறவை வடிவம் எடுத்தார். விஷ்ணு வெண்பன்றி வடிவம் எடுத்து அடியை தேடி புறப்பட்டனர்.